இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லங்ஸ்ல நெறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. இப்ப இவங்க 2 பேருமே வந்து தள்ளி தள்ளி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க அப்டின்னா 2 பேருக்குமே வந்து மூச்சு அடைக்கும். அப்டிதான் இவங்க 2 பேரும் சும்மா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் கிட்ட வந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு அப்டியே மூச்சு அடிச்சு கீழ விழுந்துருவா. டாக்டர் வந்து பார்த்துட்டு எத்தன தடவ சொல்லியிருக்கேன் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கக்கூடாது, பிரிஞ்சு தான் இருக்கணும்ட்டு. ஏன் எப்பவுமே ஒண்ணாவே இருக்கிறீங்க? இந்த மாரி ஒண்ணா இருந்தீங்கன்னா உங்களோட உயிருக்கு தான் ஆபத்து அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அன்னையில இருந்தே இவங்க 2 பேரும் ஒண்ணாவே இருந்தாலும் தள்ளி தள்ளி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோட்ல போற எல்லாருமே வந்து கை பிடிச்சிக்கிட்டு ஒண்ணா தான் போறாங்க. ஆனா நம்ம மட்டும் கூடவே இருந்தாலும் பிரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு வந்து கவலையப்படாத, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இந்த கொடையை வச்சுக்கலாம், என்னோட கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கொடையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்ச மாதிரியே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுல இருந்தே இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்பவுமே அந்த கொடை இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பெல்லாம் இப்ப இவங்க 2 பேரும் கை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த கொடையை தான் பிடிச்சிப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே வந்து லங்ஸ்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு டோனர் மட்டும் தான் கிடைச்சிருக்காங்க அப்படின்ட்டு கால் வந்திருக்கும். ஆனா இப்ப இவங்க 2 பேருக்குமே லங்ஸ் தேவைப்படுது. நம்ம 2 பேர்ல யார் அதை எடுத்துக்கிறது, நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. உன் லங்ஸ் கூட கம்பேர் பண்ணா என் லங்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நீயே சர்ஜரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பா. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தைரியம்லாம் சொன்னதுனால சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளே சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பாளா. இப்போ வீட்டில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்ட்டு வந்து டெய்லி வந்து வாட்ஸ்அப்ல செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவளோட ஃப்ரெண்டும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னெல்லாம் சாப்பிட்றாலோ அதெல்லாம் வீடியோவா எடுத்து அனுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு சர்ஜரியே முடிஞ்சிருச்சு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க வரவே இல்லை. டிஸ்சார்ஜே ஆகிட்டா, ஆனா அப்பயும் வரவே இல்லை. நம்ம மேல ஏதாச்சும் கோவமா, ஏன் வரவே இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. எந்திரிச்சு அப்படியே குழப்பத்தோடய வெளியே வந்திருப்பா. டாக்டர் வந்து உங்களோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டு 1 வாரம் மேல ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க போய் சொல்றீங்க, நான் நேத்து கூட என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசினே அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. பார்த்தா இப்போ இது எல்லாமே வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு இந்த வீடியோஸ் தான். அதெல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி ஃப்ரெண்டுக்கு போற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. எதனால அப்படின்னா இப்போ இவளுக்கு கிடைச்சிருக்க டோனரே அவளோட ஃப்ரெண்டு தான். எவ்வளோ தேடி பார்த்துட்டாங்க, டோனர் கிடைக்கவே இல்லை. அதனால நம்ம உயிரோட இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவளோட லங்ஸே கொடுத்துட்டு இறந்து போயிருவா. உன்னோட ஃப்ரெண்டு கடைசியா உனக்காக ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் வச்சுட்டு போயிருக்கா அப்படின்ட்டு டாக்டர் எடுத்து கொடுப்பாரு. என்ன கிஃப்ட்னா, இப்போ நம்ம 2 பேரும் வந்து கையே பிடிச்சிக்க முடியலையே அப்படின்ட்டு அவளோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் ஒண்ணா கை பிடிச்சி இருக்க மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சு அதை தான் அந்த பொண்ணு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இருப்பா.